India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. உச்சகட்டத்தை எட்டிய காங்கிரஸ் இடதுசாரிகள் மோதல். பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் கேரளாவில் நேரெதிரான தேர்தல் களத்தில் மோதுவது குறித்து அரசியல் நோக்கர்கள் ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து உள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் சித்தாந்த ரீதியாக வலிமை இழந்து தேய்ந்து வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளது பேசுபொருளாகி உள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவை எதிர்க்க உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் 26 கட்சிகள் இடம்பெற்றன. தொடக்கத்தில் இந்த கூட்டணி பாஜகவிற்கு எதிரான ஒரு பலமான அணியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளிடையே ஒருமித்த கொள்கை இல்லாததால் உரசல்கள் ஏற்பட்டன. குறிப்பாக தொகுதி பகிர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் திரிணாமுல் இடதுசாரி கட்சிகளுடன் காங்கிரஸ் முரண்பட்டது. இதன் காரணமாக மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை கழற்றிவிட்டது. இதேபோல் ராகுல் தற்போது எம்பியாக உள்ள கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆனி ராஜாவை வேட்பாளராக அவசரமாக அறிவித்தது. ராகுல் இம்முறை ரெபரேலி அல்லது அமேதி தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் இம்முறையும் வயநாடு தொகுதியிலேயே போட்டியிடுகிறார். எனவே அங்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. இது இம்முறை ராகுலுக்கு நெருக்கடியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் இடதுசாரிகளின் இந்த செயல் தேசிய அளவில் கடுமையான விமர்சிக்கப்பட்டது. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சி மீதும் ராகுல் மீதும் இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. காங்கிரஸ் கட்சியின் தேசிய அடையாளமாக பார்க்கப்படும் ராகுல் ஏன் பாஜகவின் முக்கிய வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட தயங்குகிறார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியது. குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியை மார்க்சிஸ்ட் கடுமையாக விமர்சித்து வருகிறது. குடியுரிமை திருத்த சட்டத்தை காங்கிரஸ் உறுதியான நிலைப்பாட்டுடன் எதிர்க்கவில்லை என்று கூட கூறியிருந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து மார்க்சிஸ்ட் போராட்டம் நடத்திய போது ராகுல் வெளிநாட்டில் இருந்ததாக குற்றம் சாட்டினார். இந்த மோதல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாஜகவை காங்கிரஸ் சித்தாந்த ரீதியாக எதிர்க்காமல் தேய்த்து வருவதாக பினராயி விஜயன் சாடியுள்ளார். வயநாடு தொகுதியில் அண்மையில் ராகுல் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் அதன் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக் கட்சியின் கொடியை கூட காட்டவில்லை என்றும் இது காங்கிரஸ் கட்சியின் மதசார்பற்ற பாரம்பரியத்தை பலவீனப்படுத்துவதற்கான எடுத்துக்காட்டு என்றும் பினராயி விமர்சித்திருந்தார். இந்த மோதல் இந்தியா கூட்டணியை குறித்த நம்பத்தன்மையை மேலும் கேள்விக்குறியாக்கி உள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலின் போது கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கேரளாவில் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக ஒருபுறம் தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. அதே வேளையில் பாஜகவை எதிர்க்க ஒரு அணியில் திரண்டுள்ளதாக கூறிய காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் தமிழக தேர்தல் களத்தில் ஒரு கூட்டணியிலும் கேரளாவில் நேரெதிரான அரசியல் களத்திலும் நிற்கின்றன. இந்த முரண்பாடுகள் தேசிய அளவில் இந்திய கூட்டணிக்கு பலவீனமாக பார்க்கப்படுவதாகவே அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.